ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பெரியவாள் கலவையில் முகாம். காலை வேளை. தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் தரிசனத்துக்கு வந்தார். ஏகப்பட்ட தடபுடல். மனைவி மடிசார் பையன்கள் வேட்டி துண்டு, இவர் பஞ்சகச்சம், அங்கவஸ்திரம், நவரத்தின மாலை இத்தியாதி. பெரிய தட்டில் பழங்கள், புஷ்பம், கல்கண்டு, திராட்சை, முந்திரி பருப்பு, தேன் பாட்டில், அத்துடன் ஒரு காகித கவரில் ரூபாய் நோட்டுகள். பெரியவாள் முன்னணியில் சமர்ப்பணம் செய்து வந்தனம் செய்து கொண்டார்கள். பெரியவா அந்த தட்டை மெதுவாக கண்களால் துழாவினார்கள். இது என்ன கவர்? ஏதோ கொஞ்சம் பணம். கொஞ்சம்னா 10 ரூபாயா 15 ரூபாயா? வழக்கறிஞர் நெஞ்சில் ஒரு கர்வம் தோன்றியிருக்க வேண்டும். தன்னை பற்றி மாவட்டத்திலேயே பிரபலமான கிரிமினல் லாயர் பற்றி இவ்வளவு தாழ்வாக எடை போட்டிருக்கிறார்களே. பெரியவா, நான் எவ்வளவு பெரிய அட்வொகேட் என்று காட்டிக்கொள்ள வேண்டாமா? பொய்யான பவ்யத்துடன் 15,000 ரூபாய் என்றார். பெரியவா சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு கேட்டார்கள், நீ எதில் வந்திருக்கே? காரில் வந்திருக்கோம். அந்த கவரை எடுத்துக்கொண்டு போய் காரில் பத்திரமாக வைத்துவிட்டு வா. பழம் புஷ்பம் போதும். அட்வொகேட் வெலவெலத்து போய்விட்டார். பெரியவா சொன்னபடியே செய்தார். அவரிடம் வெகு சாந்தமாக நீண்ட நேரம் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு பிரசாதம் கொடுத்து அனுப்பினார்கள். கார் புறப்பட்டு சென்ற சத்தம் கேட்டது. 15,000 ரூபாயை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டீர்களே என்று பெருமல் சிஷ்யர்களுக்கு இருக்கும் என்பது பெரியவாளுக்கு தெரியாதா என்ன? ஒரு பொய் வழக்கில் வாதாடி அவர் ஜெயித்தார். கிடைத்த பங்கில் ஒரு பங்குதான் இந்த 15,000 ரூபாய். பாவ சம்பாத்தியம். இதனால் தான் வேண்டாம் என்றேன். தொண்டர்களுக்கு தெளிவு உண்டாயிற்று. ஸ்ரீமடத்துக்கு அந்த நாளில் அடிக்கடி பொருள் தட்டுப்பாடு வருவதுண்டு. மேனேஜர் கவலைப்படுவார். அப்போது கூட எப்படியாவது பணம் கிடைத்தால் சரி என்று எல்லோருடைய பணத்தையும் பெரியவாள் ஏற்றுக்கொண்டதில்லை. ஒரு குடம் பால் திரிந்து போவதற்கு ஒரு கல் உப்பு போதும். ஒருவருக்காக தர்மத்தை தளர்த்தினால் அதுவே வழக்கமாகிவிடும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.